உனக்கு என்ன தேவை இருக்கோ அது உடல் அளவில், அடுத்து பொருளாதார ரீதியா, அடுத்து செல்வாக்கு, அடுத்து செல்வம். இது எல்லாமே 3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருந்தா நீ குபேரன். அவ்வளவுதான் மேட்டர். இதை நான் நிறைய சின்னவங்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கே சொல்லல. இந்த காலத்து பசங்க பண்ற டார்ச்சருக்கு உங்க அம்மா அப்பாலாம் உங்களை வெறுத்தா, ஐ எம் நாட் வார்னிங் யூ, ஐ எம் அலார்மிங் யூ. நீ மனுஷனா பிறக்கிறது பெரிய பிளெஸிங், பட் இந்தியனா பிறக்கிறது அதோட பெரிய பிளெஸிங். மார்க் மை வேர்ட், இட் இஸ் பியாண்ட் பிளெஸிங். ஏன்னா இந்த ஜெனரேஷன் இஸ் டீலிங் ஒன்லி வித் 3 ஆஸ்பெக்ட். லைக் சார், ஷேர் சார், சப்ஸ்கிரைப் சார். சூப்பர். நானே சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு உங்களோட அறிவு கம்மியாவே இருக்கணும். அதை நினைச்சு அவங்க அசிங்கப்பட மாட்டாங்க, பெருமை தான் படுவாங்க. என்ன நம்பு சார், என் பையனுக்கு என்னோட அறிவு ஜாஸ்தி சார் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. ஆனா உன்னோட அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, உன்னோட உன் வாழ்க்கையில அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. அது உனக்கு புரியாது. வாயிலிருந்து லிங்கம் எடுத்தவன், சிங்கத்து மேல உட்காந்தவன் எல்லாம் பார்த்தாச்சு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கன்றாவை பார்த்து சிரிச்சுங்க சார். அப்படிதான் வாயிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்தாரு, அந்த லிங்கத்தை திரும்பி வாயில போட சொல்லுங்களேன். பெருசா வேணாம், எங்க இருந்து வச்சா அங்கேயே போட சொல்லுங்களேன். முட்டின் சாவதான போறான். இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு பவர். இன்னும் அவன் லிங்கம் எடுத்துனுக்கிறான். போன வாரம் ஒருத்தனை பார்த்து, கடவுள் இல்லாம இந்த உலகம் கிடையாது, கடவுள் இல்லாம இந்த உலகம் கிடையாது. உனக்கு இனிமே இருக்கா இல்லையான்னு கேட்டா, இருக்குன்ற தெளிவோட நீங்க வெளியே போயிடணும். ஜீவன், அப்போ யூ ஷுட் ஹேவ் தட். இதுதான் அனுகிரகமா? I should have the strength to find peace within my own self. காப்பர் சல்ஃபேட் ப்ளூனா, ப்ளூவா இல்லனா அது காப்பர் சல்ஃபேட்டே கிடையாது. இறைவன் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கான். தர்மத்தின் வழி உலகம் செய்தேன், கர்மத்தின் வழி உன் அனுபவம் செய்தேன், மர்மத்தின் நான் படைத்த உலகம் இல்லை. இங்க வந்தோடனே என்ன ஆகும் குருஜி? ஊமேன் தெரிஞ்ச உடனே ரீடிஸ்கவர் யுவர் கிரேட்னஸ். ஐயா அது நடந்தா என்ன ஆகும்? யூ வில், நல்லா கவனிக்கணும், ரீடிஃபைன் யுவர் ட்ரீம். இது புரிஞ்சிருமா உங்களுக்கு? ஓ குருஜி அங்க வராரா? Once I rediscover my greatness, I will automatically redefine my dream. இது நீ யதார்த்தமா புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாருக்கும் இங்கே 1000 கோடி 10,000 கோடி சேர்க்கலாம் ஆசை இல்லைக்கண்ணு. குபேர சாஸ்திரம் ரொம்ப சிம்பிள். ஐயா குபேரனா யாரு? உனக்கு என்ன தேவைன்னு நீ புரிஞ்சுக்கோ, தப்பு இல்லை. சரி, எனக்கு 2 புள்ள, எனக்கு வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஒரு கார் எனக்கு வேணும், ஒரு கார் பிள்ளைக்கு வேணும், அவ்வளோதான் லிஸ்ட்டு போடு. உனக்கு என்ன தேவை இருக்கோ அது உடல் அளவில், அடுத்து பொருளாதார ரீதியா, அடுத்து செல்வாக்கு, அடுத்து செல்வம். இது எல்லாமே 3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீ குபேரன். அவ்வளோதான் மேட்டர். இந்த 3 மடங்கு எப்பவுமே இருந்தா அவ்வளோதான், நீ யோகன், நீ பாக்கியவான். சார் இன்னைக்கு 3 மடங்கு இருந்துச்சு சார், நாளைக்கு 30 மடங்கு சார், அது பெருமை இல்லை கண்ணு. நாளைக்கு 10 மடங்கு கீழே போயிடுச்சுன்னா, எப்பவுமே 3 மடங்கு இருக்க மாதிரி நீ செட்டில் ஆயிட்டா நீ தான் குபேரன். திஸ் இஸ் மை கமிட்மெண்ட், திஸ் இஸ் மை ரிக்வயர்மெண்ட், and I am blessed with life where I am having 3 times more than my requirement. நீ குபேரன். இதை நான் நிறைய சின்னவங்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கே சொல்லல. இந்த காலத்து பசங்க பண்ற டார்ச்சருக்கு உங்க அம்மா அப்பாலாம் உங்களை வெறுத்தா, I am not warning you, I am alarming you. We are all blessed to have a generation who is able to tolerate your bad incidents. Please understand. ஏதோ இவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ மனுஷனா பிறக்கிறது பெரிய blessing, பட் இந்தியனா பிறக்கிறது அதோட பெரிய blessing. Mark my word, it is beyond blessing. It is beyond blessing. ஏன்னா நான் சொல்றேன், இந்த ஊர்லயும் போர் பீப்புள் இருக்காங்க, வசதி கம்மியா இருக்கவங்க இருக்காங்க. வசதி கம்மியா இருந்தாலும் ராஜா ராணி மாதிரி அவன் பசங்களை பார்த்துப்பானா, அது நம்மளால மட்டும்தான் முடியும். இதை ஒத்துக்க மாட்டான். நான் சொல்வேன், அவங்களுக்கு மடத்தனம் இருக்கும், மூடத்தனம் இருக்கும். உங்க அறிவு, நானே சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு உங்களோட அறிவு கம்மியாவே இருக்கணும். அதை நினைச்சு அவங்க அசிங்கப்பட மாட்டாங்க, பெருமை தான் படுவாங்க. என்ன நம்பு சார், என் பையனுக்கு என்னோட அறிவு ஜாஸ்தி சார் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. ஆனா உன்னோட அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, உன்னோட உன் வாழ்க்கையில் அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. அது உனக்கு புரியாது, சத்தியமா புரியாது. ஏன்னா இந்த ஜெனரேஷன் இஸ் டீலிங் ஒன்லி வித் 3 ஆஸ்பெக்ட். லைக் சார், ஷேர் சார், சப்ஸ்கிரைப் சார். சூப்பர் சூப்பர் கலக்கு. ஆனா above the age of 50 யாராவது இங்க இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்கீங்க above the age of 50? ப்ளீஸ் கிவ். நல்லா பார்த்துக்கோங்க. சி, இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க கண்ணு. இதோட முடிஞ்சிடுச்சு இந்த ரேர் ஸ்பீஷிஸ். இவங்க வெறும் 50 வயசு இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை பார்த்தவங்க, ஃபோன் இல்லாத காலத்தை பார்த்தவங்க, ட்ரங்க் கால் பேசினவங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு லேண்ட்லைனில் வந்தவங்க, அதுக்கு ஐஎஸ்டி எஸ்டிடிலாம் பேசினவங்க. பையன் ஊர்லேருந்து ஃபோன் பேசினா அம்மா எடுத்த உடனே போதுண்டா வச்சிடா, நான் சொல்லிக்கிறேன் அப்பா கிட்ட. ஆனால் இங்கே அப்படியே பேசுகிறீங்க, உச்சா போனா ஃபோனு. கம் வாட், ஐம் நாட் கெட்டிங். நீ நினைக்கிற இவங்கெல்லாம் இக்னரன்ஸில் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிற? இல்லை கண்ணு, இல்லை. நம்ம யார்கிட்டையும் இல்லாத குவாலிட்டி 50 வயசில் இருக்க எல்லார்கிட்டையும் இருக்குது. நம்மளோட அறிவு கம்மியாக இருக்கலாம். நான் எப்படி யங்ஸ்டராக மாற்றினேன் பார்த்தீங்களா?
கம் ஆன் மேன், நாட் கெட்டிங் இட். ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. எஸ், அவங்களுக்கு இக்னரன்ஸ் இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை கண்ணு, இந்த ஜெனரேஷன் கிட்ட இல்லாத ஒரு பெரிய பெரிய சொத்து அவங்க கிட்ட இருக்கு. இட்ஸ் கால்ட் டாலரன்ஸ். அவங்க கிட்ட டாலரன்ஸ் ஜாஸ்தி, இக்னரன்ஸ் ரொம்ப கம்மி. பாவம், அநியாயத்துக்கு டாலரன்ஸ். அது சவுத் இந்தியாவுக்கே இருக்குது. ஒரு 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 சாபக்கேடுன்னு சொல்ல மாட்டேன், அந்த பெயின் பேரிங் கெப்பாசிட்டி. என் ஆத்மீகனா பெரிய கண்டிஷன். ஏன் முன்னாடி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படலை, இங்கே வந்ததால் மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருந்தாகணும். அதுக்கு தான் நான் உங்களை ரெடி பண்ணுறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு கடவுளோ நான் உங்களுக்கு வழிகாட்டியோ கிடையாது. ஐ எம் அ வெரி சிம்பிள் பர்சன். வென் யூ ஹேவ் அ ப்ராப்ளம், ஐ எம் ஜஸ்ட் அன் ஹெல்ப்லைன். I will always be available for you. But your lifeline is God. That is always with you. Please understand. இதை நான் ஏன் முன் வைக்கிறேன்னா, என்னை இவங்க கொண்டாடுறதை அலோ பண்ணனா திரும்பியும் ஏன் மேலே தான் வருது. உங்களுக்கு போதும், உங்களுக்கு இது வரைக்கும் இந்த உலகத்தில் வந்த சாமியார்லாம் போதும். வாயிலிருந்து லிங்கம் எடுத்தவன், சிங்கத்து மேலே உக்காந்தவன் எல்லாம் பார்த்தாச்சு. நான்லாம் சின்ன வயசுலேருந்து இந்த கன்றாவை பார்த்து சிரிச்சுனுங்க. சார் அப்படி தான் வாயிலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்தாரு, அந்த லிங்கத்தை திரும்பி வாயிலே போட சொல்லுங்களேன். பெருசாக வேணாம், எங்கேருந்து வச்சா அங்கேயே போட சொல்லுங்களேன். முட்டின் சாவதானே போகிறான். இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு பவர். இன்னும் அவன் லிங்கம் எடுத்துனுக்கிறான். போன வாரம் ஒருத்தனை பார்த்தேன், குருஜி நான் பிரேம சாயின் ஒருத்தர்கிட்ட போனேன், அவருங்க ஃபோட்டோ வச்சு கும்பிட்றாரு. பல சாமியார் ஏன் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருக்கான். நான் சொல்லலை, தயவுசெய்து என் ஃபோட்டோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குருஜி சொல்லணும்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்படி தான் என் ஃபோட்டோ வச்சுக்கணும்னா ஏதாவது ஒரு மகா வாக்கியத்தை வச்சு அந்த வாக்கியத்தை படித்து அதில் இருக்க இறைவனை உனக்குள்ளே வச்சுக்கோ, என்ன வச்சுக்காத. உன்குரிய சிவன் இருக்கான், ஜீவன் ஜீவன். அப்போ யூ ஷுட் ஹேவ் தட். இதுதான் அனுகிரகமா? ஐ ஷுட் ஹேவ் த ஸ்ட்ரென்த் டு ஃபைண்ட் பீஸ் வித்தின் மை ஓன் செல்ஃப் இன் ஸ்பைட் ஆஃப் மரணம், இன் ஸ்பைட் ஆஃப் கலவரம், இன் ஸ்பைட் ஆஃப் பிரளயம், இன் ஸ்பைட் ஆஃப் துரோகம். ஆஹா ஐயா, இது நாள் இல்லாமல் ஒரு உலகம் இருக்குமா? சத்தியமாக இருக்கும். நீ கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது இல்லைனா நீ டிக்கெட் வாங்கிட்ட அப்புறம், ஓ அப்போ மனித உலகத்தில் இதான் நிறைஞ்சிருக்கா? என்ன இருக்குது? ஃபஸ்ட் என்ன? மரணம். அடுத்து என்ன? கலவரம். கண்டிப்பாக இருக்கும். அடுத்து என்ன? பிரளயம். அடுத்து என்ன? துரோகம். இது இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும் குருஜி. பாரு, தூங்கும் போது பாரு, அது கூட கஷ்டம். தூங்கும் போது எவனா போட்டாலும் போட்டுருவான் ஒன்று. எவ்வளோ பேர்லாம் பார்த்துருக்கேன். கண்ணிலேருந்து லைட்லாம் வருது சார் சில கடையில் என் ஃபோட்டோ வச்சு. சத்தியமாக நான் பண்ணல கிராஃபிக்ஸ். எனக்கு போய் நானே கண்ணாடி போட்டுன்னு பேசுங்க பாருங்க. கடுப்பாக இருக்கு. பைத்தியத்தை பார்த்துருக்கேன். நல்லா ஊர் சுற்றினே இருப்பானுங்க. நல்லா சரக்கு அடிக்க வேண்டியது, பொண்டாட்டி அடிக்க வேண்டியது, தருதில் முன்னம். சனிக்கிழமை ஆனால் அது விருதம் சார். சனிக்கிழமை ஒன்றுமே சொல்லுவேன், கவுச்சி தொட மாட்டேன் சார். இந்த கவுச்சினா நான்வெஜ். இந்த ஊரில் அந்த மாதிரி பாஷெலாம் இருக்கான்னு தெரியல. அந்த ஊர் சைடில் ஐயோ நான் கவுச்சியே தொட மாட்டேன் சார், நான் பெருமாளுக்கு வேண்டியன்னு இருக்கேன், சிவனுக்கும் வேண்டியேன். சரி, ஆனால் சனிக்கிழமை ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறியா பொண்டாட்டியை? அது நீ சனிக்கிழமையே நல்ல ஹெல்த்தி சிக்கனாக சாப்பிட்டு போகலாமே, ஸ்டீம்டு சிக்கனை. சொல்லு, உன் பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னு, ஒரு 4 வெள்ளை முட்டை, இல்லை ஒரு 100 கிராம் சிக்கனு, பாடி பில்டரு. இப்போ கடவுள் வந்து கண்ணை குத்த போகிறாரா? என்ன நினச்சினுங்க? நீ சனிக்கிழமை சாப்பிட்லாம் கடவுள் உனக்கு தூக்கி வைப்பாரா? இதெல்லாம் நீ பண்ணு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதால கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். நான் ஓப்பனாக கடவுள் சார்பாகவே சொல்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சிடணும். நான் உங்களை நான்வெஜ் சாப்பிட சொல்லலை. நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் கடவுளை கரெக்ட் பண்ண முடியும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் எந்த அளவு சைவம் சார்? நான்லாம் பக்கா சைவம் சார். சரக்கு கூட ஆனியன் பக்கோடா தான் சார் சாப்பிடுவேன். அடிக்கிறது சரக்கு சனிய. புரியுதுங்களா? இதோ தப்பா எடுத்துக்கு போறீங்க. இதோ இன்னைக்கு நைட்டை எவ்வளோ பேர் குடிப்பான்னு நினைக்கிறீங்க? திருந்துருவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நைட்டு ஒரு 2-3 பீஸாவது கிளாஸோட உட்காரும். அந்த 2வது பாயிண்ட் கலெக்டா இருப்பா குருஜி. புரியுதுங்களா? இதை டிஸ்கஸ் பண்ண குடிப்பான். சத்தியமா. ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு பெரிய லாட் ஆயிட்டான்ல. அதுவும் முடிஞ்சா குளிச்சுட்டு பட்டை போட்டு ஆடி அமாவாசைக்கு அப்புறமா அந்த படையில வச்சதை வரைய தொட்டே குடிப்பான். அப்பா இங்க பட்ட உள்ள பட்ட. இப்போ ஒரு சிவன் அடியார் இல்லையா? டேய் உன்னெல்லாம் சிவன் அடியாலா கூட சேர்த்துக்க மாட்டான்டா. டாபர் அடியாலா கூட சேர்த்துக்க மாட்டான். இவர் சிவன் அடியார். கம் வாட் மே விடுங்க. அதனால நீங்களாம் சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்ல வரல.
நீ நினைக்கிற மாதிரிலாம் சாமியை கும்பிட முடியாது. காப்பர் சல்ஃபேட் ப்ளூனா, ப்ளூவா இல்லைன்னா அது காப்பர் சல்ஃபேட்டே கிடையாது. இறைவன் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கான். தர்மத்தின் வழி உலகம் செய்தேன், கர்மத்தின் வழி உன் அனுபவம் செய்தேன், மர்மத்தின் நான் படைத்த உலகம் இல்லை, மர்மமாய் இருக்குமெனின் சோகமே நேரும். நினைச்சு பாரு, நான் படைச்சதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு நாள் கேரக்டர்னா தம்பி பயந்துருவாப்பா நீ. சார் நேற்று நாய் குலைச்சிது சார், இன்னைக்கு புரிஞ்சிச்சு, எப்படி தைரியமா பழகுவியா நீ? 100 வருஷம் முன்னாடி ரோஜா பூ என்ன ஸ்மெல்மா வந்துச்சு? என்னம்மா தப்பா தானே கேட்டேன். 100 வருஷம் முன்னாடி ரோஜா பூ, சரி மல்லிப்பூமா என்ன வாசனமா வந்துச்சு? இல்லை சார் நான் மதுரை மல்லி, கோயம்புத்தூரில் ஸ்மெல்லு தரமாட்டேன்னு சொல்லிச்சா அது? இன்னிலிருந்து 100 வருஷம் கழிச்சு யாருக்கெல்லாம் புரியுதுமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. 100 வருஷம் முன்னாடி மல்லிப்பூ என்ன வாசனை கண்ணு வரும்? மல்லிப்பூ. 100 வருஷம் கள்ளி பூ சொல்லுமா, மல்லி மல்லி இதே வாசனை வஸ்து தாண்டி அப்படின்னு சொல்லுமா அது? சொல்லுமா அது? ஒருவேளை அது தெலுங்கு பூவா இருக்குமோ, மல்லின்னு பேர் இருக்கு. ஏன்னா நீ கடவுளை அப்படி தானே பிரித்து வச்சிருக்கீங்க. சிவன் அப்படி தான்டா இந்தியாவிலே பூட்டி வச்சிங்க நீங்க. நான் சொல்ற சிவன் உலகத்தையே படைச்சவன். இதை ஒத்துக்கினாதான் வெள்ளக்காரனும் சிவனை உணர ஆரம்பிப்பான். நீ எவ்வளோ தெளிவாக இருக்க தெரியுமா? ஏன் கடவுள் புரியுதா? அவன் புள்ள நம்போ, ஏன் கடவுள் அவன் கிடையாது. ஏன்னா எங்க அப்பன் யாருன்றதால வர பெருமை எனக்கு கிடையாது, இன்னார் புள்ளன்னு நான் சொல்லிக்கிறேன். சார் நான் அவர் புள்ள சார், அந்த ஃபீலிங் உனக்கு வரணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்ற பாயிண்ட்டை முடிச்சிடறேன். கடவுள் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. கடவுள் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. உனக்கு இனிமேல் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குன்ற தெளிவோடு நீங்கள் வெளியே போயிடணும். இப்போ இருக்குன்ற தெளிவாக இருக்கும். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ கடவுளே எது உனக்கு பெரிய சொத்தாக பார்த்தாரு? இந்த ஞானம் எதுக்கு தேவைன்னு கேட்டார்? டு ரீடிஸ்கவர் யுவர் கிரேட்னஸ். ஈசா, நான் உன்னோடு உள்ளதை நான் அறியும் வரை நீ என்னோடு உள்ளதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய், இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். ஓ, இதான் உத்தம அதிகாரியா? இந்த காஃபியில் சர்க்கரையை போட்டால் இனிக்கும் நம்புவீங்களா இல்லை இனிக்குமா? கடவுள் என்னைக்காச்சுப்பா இன்னைக்கு சர்க்கரை இனிக்கும்பா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் இனிக்காதுப்பா செஞ்சிருக்காரா? ஆனால் நீ அப்படியா பண்ற? கடவுளே முஷ்டியே. அவருக்கு பேர் சக்கரன்னு பேர். சக்கரனா ரூலர், சக்கரவர்த்தினா எவர்லாஸ்டிங் ரூலர். அந்த சக்கரையை நீ அவர், அதாவது சக்கரவர்த்தி படைச்ச சக்கரையே மாறாது, ஆனால் அதை படைச்ச சக்கரவர்த்தி மாறிடும் அவனுக்கு. புரிஞ்சு? இந்த உலகத்தை நான் நிம்மதியாக வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாத, உன்னை நிம்மதியாக வச்சுக்கோ, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட். சார், ஐ வாண்ட் டு கிரியேட் பீஸ் டு த வேர்ல்டு சார், வாட் ஷுட் ஐ டூ? சார் ப்ளீஸ் சார், ஃபைண்ட் பீஸ் வித் இன் யுவர் ஓன் செல்ஃப். சார் அப்படி இஃப் ஐ ஃபைண்ட் பீஸ் வித் இன் மை ஓன் செல்ஃப், அவனுக்கு பேர் என்ன சார்? உத்தம அதிகாரி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவை உயர்வு. அந்த உயர்வுக்கு தேவை அறிவு இல்லை, அவேர்னஸ், விழிப்பு. பசித்திரு, கடைசியில் இங்கே தனியாருன்னு சொல்லி இது இப்படியும் சொன்னாங்க. தனித்திரு, விழித்திரு. பசித்திரு வேதத்தில் இல்லை. அதே வள்ளலார் அதையும் சேர்த்துக்கினார் பசித்திருன்னு. அவருக்கு தெரியும். ஏன்னா நீ எப்போ உணவை தேடுவ? அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷன் பட்னியாருன்னு இல்லை, பட்னியாரு, சாப்பிடாம இரு, விரதத்தில் இரு, கம்மியாக சாப்பிடு சொல்ல, பசித்திரு. ஏன்னா நீ உனக்கு பசிக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ எதை கேட்ப? உணவு கேட்ப. அப்போ உன் தேவை இறைவன்னா அந்த பசியில் இரு. ஆனால் அடுத்து என்ன சொன்னார்? தனித்திரு, உன்னை தனியாயிரு. வேதம் உன்னை தனிமைப்படுத்திரு, பிரிஞ்சிரு, ஒதுங்கிரு, ஓடி போயிடு அப்படி சொல்லலை. தனித்திரு. அதை பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு வேற மீனிங் மார்க்கெட்டில். யூனிக்காரு, அதான் தனித்திரு. ஈசா, நான் உன்னோடு உள்ளதை நான் அறியும் வரை நீ என்னோடு உள்ளதை அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய், இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும்